ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அவல் லட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ரொம்ப பூந்தி லட்டு மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை அவல், நைஸ் அவல். நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். 1 கப் அவலுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 கப் சர்க்கரை. அவலை வந்து இப்போது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நம்ம நெய், எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம். அப்படியே வறுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். அவல் வந்து நல்லா கொஞ்சம் முறுமுறுப்பாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அவல் நம்ம அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி வறுக்கும்போது நல்லா பொறுபொருன்ற வர மாதிரி பொரி மாதிரி நல்லா கிரிப்ஸியாக வர அளவுக்கு கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். அவல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். அதில் முந்திரி, பாதாம் வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப அதையும் கருக விடக்கூடாது. உங்களுக்கு திராட்சையோட டேஸ்ட்டு பிடிக்குன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை வந்து விட்டுறலாம். ட்ரை திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நெய்யில் அப்படியே பச்சையாக போடும்போது நமக்கு லட்டு வந்து அடுத்த நாளே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது ஒரு 2-3 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், பூந்தி லட்டு மாதிரி. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா தேங்காய் துருவல் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அவல் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். அவல் வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரைக்காதீங்க. ரவா பதத்துக்கு அரைக்கணும். கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லட்டு வந்து நைஸாக இருந்தால் மாவு போல் இருக்கும். இப்போ நமக்கு ரவா எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அவலும் வந்து இந்த கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. அவல் வந்து நம்ம முன்னமே வறுத்துட்டோம் நல்லா. அதனால் இப்போ ரொம்ப நேரம் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் இல்லை, ஒரு அதுக்குள்ளே போதும். 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ சர்க்கரை வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/2 கப் சர்க்கரை. அந்த 1/2 கப் சர்க்கரையை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க சர்க்கரை. இப்போ இந்த அவல் வறுத்தோர்லையும் அதே கடாயில் அந்த சர்க்கரை அதுவும் போட்டு நல்லா சூடில் ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இந்த சர்க்கரை போட்டு கிளறும்போது கொஞ்சம் லேசாக கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி தெரியும். அது ஒன்றும் ஆகாது. அந்த சூடில் வந்து சர்க்கரை வந்து கட்டிப்படுற மாதிரி இருக்கும். இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷனல் தான். வேணும்னா விட்டுக்கோங்க, இல்லைனா 1 ஸ்பூன் போதுனாலும் ஓகே தான். இதுக்கு நமக்கு நெய்யோ எண்ணெயோ அதிகமாக இதுக்கு தேவைப்படாது. சர்க்கரை போட்டு கொஞ்சம் நேரம் கிளறின உடனே பால் வந்து காய்ச்சின பால், அந்த அவல் எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலும் இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தெரியும். நல்லா அழுத்தமாக கிளறினா சரியாயிடும். நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒயிட்டாக இருக்கிறனாலும் ஓகே, இல்லை எல்லோ கலர் சேர்த்தாலும் ஓகே தான். அதுவுமே வந்து நான் 1 ஸ்பூன் பால் விட்டு தான் கரைச்சி ஊற்றியிருக்கேன். தண்ணி எல்லாம் விடலை. இப்போ கட்டி கட்டியாக இருக்கு. நல்லா அழுத்தம் கொடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். லேசாக கையில் நெய்யோ இல்லை ஆயிலோ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்ததுன்னா நமக்கு லட்டு பிடிக்கும்போது உதிர்ந்து போகும். நம்ம காய்ச்சின பால் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் விட்டு நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம பூந்தி லட்டு பிடிக்கும்போது எப்படி கொஞ்சம் கசகசப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்தால் தான் லட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிடிக்க வேணாம். கொஞ்சம் நல்லா உருட்டி பிடிச்சா போதுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த லட்டு. இது மாதிரி ஒவ்வொரு லட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான சைஸ்க்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும்